அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார் பார்த்துட்டு இருக்கோம். நாலடியார்ல சென்ற காணொலியில சிறந்த நட்பை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம். இந்த காணொலியிலும் நம்ம உயர்வான நட்பை எப்படி நம்ம வகை பிரிக்கணும் அப்படிங்கிறத பத்தின செய்திகள் தான் இந்த அழகான வரிகள்ல நமக்கு விளக்கி கூறுறாங்க சமண முனிவர்கள். என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெருகுவது போல தோன்றியவை தீப்போல் ஒரு பொழுதும் சொல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தனனில் சோலை சாரல் மலைநாட பந்தமிழால் தொடர்பு. இதுல என்ன சொல்றாங்க? பெருகுவது போல் தோன்றியவை தீ போல. இந்த இடத்துல வைத்தி அப்படின்றது வைக்கோல் நம்ம எடுத்துக்கலாம். வைக்கோல் தான், வைக்கோலை பத்தி சொல்றாங்க. பெருகுவது போல் தோன்றினாலும், அதாவது இந்த நட்புல பல வகை உண்டு. ஒரு சிலர் சீக்கிரம் ரொம்ப நெருங்கி பழகிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் தாமதமா பழகினாலும் அந்த நட்பு நீண்ட நாள் இருக்கும். அது காலம் முழுவதுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப நெருங்கி எல்லா விஷயங்களும் பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா சீக்கிரம் பழகின மாதிரி வெகு நாட்களையே நம்ம கிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த நட்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைத்தி போல ஒரு பொழுதும் சொல்லாதே நந்தும். அந்த மாதிரி இந்த மாதிரி உறவு எப்படி இருக்குன்னா, முதல் எடுத்த உடனே ஒரு நட்பானது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நெருங்கினவங்களா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப பழகினவங்க போல இருப்பாங்க, உறவினர்கள் போல இருப்பாங்க இல்லையா? அந்த நட்பை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்றத அழகா சொல்றாங்க. அந்த எச்சரிக்கைக்கு அழகான உதாரணம் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வைக்கோல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் வைக்கோல் வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல தீப்பத்தி எரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, மலைன்னு எரிஞ்சு சீக்கிரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் சாம்பல் தான் இருக்கும். என்ன பொருள் வச்சாலும் அந்த வைக்கோல் பக்கத்துல இருக்குது அப்படின்னா அந்த பொருளும் சீக்கிரம் எரிஞ்சு என்ன ஆகும்? கருகி சாம்பல் ஆகிடும். கருகு கூட ஆகாது, சீக்கிரமா சாம்பல் ஆயிரும் இல்லையா? அப்போ ரொம்ப நெருக்கமா எடுத்த உடனேயே நம்ம யாருன்னு தெரியாது, அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் காலம் எதுவுமே அவகாசம் இல்லாத பட்சத்துல ஒருத்தவங்க ரொம்ப நெருங்கி வராங்க அப்படின்னா அந்த உறவானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கிரம் சாம்பலாகி போயிரும் இல்லையா? இந்த வைக்கோல் தீ அந்த சீக்கிரமா அந்த நட்பு நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வருது அப்படின்னா, உற்ற உறுதுணையா இருந்து அந்த உறவு அந்த நட்பானது நம்மளுக்கு கை கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்காம அந்த உறவானது என்ன ஆகும்னா, நம்மளும் அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. யாருன்னே தெரியாத மாதிரி நம்மளை காமிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி உறவை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த மாதிரி உறவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ரொம்ப அழகா சொல்றாரு. நல்ல உறவை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. என்னன்னா, அருகெல்லாம் சந்தனனில் சோலையில் சாரல் மலை நாட பந்தமிழாளர் தொடர்பு அப்படின்னு அழகா சொல்றாங்க. எப்படின்னா, இந்த சந்தன மரம் பார்த்தோம்னா ரொம்ப மெதுவா கொஞ்சம் அந்த வளர்ச்சி என்பது கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும். ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய மனமானது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிதான் அந்த நீடிச்சு இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு நட்பா இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்க. நம்ம இப்ப கல்லூரி காலங்கள் உங்களுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சோலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமா நெருங்கி பழகுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப மெதுவா தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. அவங்களுக்கு தயக்கம் இருக்கலாம் இல்லையா? அந்த தயக்கத்தினோட அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நெருங்கி உறவு கொள்ளுறாங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நட்பு நிலைத்து நிற்கும். ஏன்னா நம்மளை பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிரும், அவங்கள பத்தி நம்மளுக்கு புரிய வரும். இந்த நட்பு என்ன பரஸ்பரம் நம்ம புரிதலுக்கு ஆன ஒரு அஸ்திவாரமா தான் இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்றது? நம்ம தயக்கம் எப்படி, நம்ம சொல்லப்பட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கும் புரியும். நம்ம எப்படி சொன்னா மற்றவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு சில நேரத்துல நல்ல ஒரு நட்பா இருந்தா நம்மளுக்கு எடுத்து கூற ஒரு நல்ல நட்பு தேவை இல்லையா? அந்த நட்பா அவங்க இருப்பாங்க. அப்போ சந்தன மரம் போல அந்த அந்த மரத்துல இருந்த மனம் போல இருக்க வேண்டும் அந்த புதிய நட்பு. அது லேட்டா வருது, அதாவது தாமதமா வருதுனாலும் அது மிகச்சிறந்த ஒரு நட்பு உறவா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா.
அழகா சொல்றாரு இல்லையா? இந்த நட்பானது, இந்த உறவானது நீடிச்சு நிலைக்குமான ஒரு அடித்தளமான அழகான ஒரு உறவு அப்படின்றத அழகா சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வைக்கோல் போல் மலமலன்னு எரிஞ்சு முடிகிற ஒரு நட்பு நம்மளுக்கு தேவையே இல்லை இந்த வயசுல. நம்மளுக்கு எப்படின்னா நிதானமா அழகா பக்குவமா எடுத்து கொடுக்குற அல்லது ஆறுதலா இருக்கிற அழகான ஒரு உறவு, அந்த நட்பு நமக்கு தேவை அப்படிங்கிறத அழகா நாளடியார் சொல்லியிருக்காரு. அடுத்த காணொளியில வேறொரு செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.